அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நபர்கள் ஒரு புது இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, புதுவிதமான ரோடு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? மற்றவங்களுக்கு பழைய ரோடு, ஆனால் நமக்கு அது புது ரோடு தானே. அப்படி போகும்போது நிறைய இடங்களில் வேகத்தடை இருக்கும். அந்த வேகத்தடை இருப்பதற்கான அடையாளமே சில இடங்களில் இல்லாத இருக்கும். அந்த நேரங்களில் சில விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. எனக்கே ஒரு 10வது படிக்கும்போது சின்ன வயசில் அந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. இன்றைக்கி கூட ஒரு இடத்துக்கு போயிட்டு வரும்போது வேகத்தடை தெரியாமல் கீழே விழுற ஒரு சுச்சுவேஷனில் கடவுள் புண்ணியத்தில் எதுவும் நடக்கலை. அதனால் நீங்கள் ஒரு புது இடத்துக்கு போகிறீங்க, புதுசாக ஒரு ரோடை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அதில் வேகத்தடை இருக்கலாம், குழி இருக்கலாம். அதனால் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக உங்கள் பயணத்தை மேற்கொள்ளுங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன். மைவி த்ரெட்ஸில் 2 நாளாக ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் சேவர் ஓப்பன் ஆகலை. நிறைய கால்ஸ், மெசேஜு, வாட்ஸ்அப்பு நிறைய வந்துக்கிட்டு இருக்குது. என்ன ரீசன் அப்படின்றதுக்கான காரணத்தை எம்டி சார் இன்றைக்கி காலையில் வீடியோவில் சொல்லியிருப்பார். யாரெல்லாம் சவுண்டு வச்சு கேட்குறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, எதனால் டைம் சேவர் இன்றைக்கி வரல அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயுமே 10ஆம் தேதி வரணும். இந்த மாதம் 11ஆம் தேதியும் வரல. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் ஒரு 2-3 நாட்கள் பேங்க் லீவாக போச்சு. அப்புறம் சனி ஞாயிறும் லீவு வந்ததுனால இன்றும் நாளையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, 11ஆம் தேதி 12ஆம் தேதியும். அதனால் இன்றைக்கும் நாளைக்கும் யாரெல்லாம் பே பண்ணுறீங்களோ, அப்டேட் கொடுக்குறீங்களோ கொடுக்கலாம். 12ஆம் தேதி நைட்டு ஒரு 7 மணிக்கு மேலே டைம் சேவர் ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் யாரெல்லாம் நீங்கள் அப்டேட் ஆகுறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் டைம் சேவரை தேர்ந்தெடுக்கலாம். இன்னும் சில நபர்கள் ஆர்வ கோளாறில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நேற்று இன்றைக்கெல்லாம் டைம் சேவரே வரல அப்படின்றதுக்காக போயிட்டு டைம் சேவர் நாட் ரெக்யூர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு தெரியாத தனமாக கைப்பற்றுச்சு. சரி, இதுதான் டைம் சேவர் போல இருக்குது, இதை கொடுத்தா தான் டைம் சேவர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பதட்டப்படுறாங்க. எந்த ஒரு விஷயமே கண்டிப்பாக டைம் சேவர் அப்போ எம்டி சார் வீடியோவில் சொல்லுவார். அப்படி இல்லைனா கூட நாம்ளும் வீடியோவில் போடுறோம், எப்போ வரும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் அவசரப்பட்டு போயிட்டு டைம் சேவர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு பண்ணிவிட்டு மறுபடியும் நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொன்னால் அதை உடனடியாக சரி பண்ண முடியாது. நீங்கள் நேரடியாக பக்கத்தில் இருக்கிற ஆஃபீஸுக்கு போய் நடந்ததை சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு சரி பண்ணி கொடுப்பாங்க. மற்றபடி அது ஃபோன் கால்ஸ்லையோ அல்லது லெட்டர் எழுதியோ அது சரி பண்ணக்கூடிய விஷயம் அல்ல. அதுக்குள்ளே என்ன உங்களுக்கு அவசரம்? நாம் நமது சேனலில் டெய்லியும் ஒரு வீடியோ போடுறோம். டைம் சேவர் அப்போ 3-4 வீடியோ போடுறோம். எப்போ வரும், எப்போ ஓப்பன் ஆச்சு, ஓப்பன் ஆகலை அப்படின்னு போடுறோம். எப்படி நீங்கள் பண்ணணும் அப்படின்றதும் போடுறோம். இது எல்லாம் பார்த்துட்டு கூட நீங்கள் பண்ணாமல் நீங்கள் அறியாமல் பண்ணுறீங்களா இல்லை ஆர்வ கோளாறில் பண்ணுறீங்களானே தெரிய மாட்டேங்குது. அவசரமாக பண்ணிவிட்டு எங்கே போக போகிறீங்க? மைவி த்ரெட்ஸில் தானே இருக்க போகிறீங்க. டைம் சேவர் தேர்ந்தெடுக்கிறதுக்கான எல்லா தகுதியும் வாங்கிட்டு அதை கொஞ்ச நேரம் ஒரு அஜாக்கிரதையால் போய் வேண்டான்னு சொல்லி கொடுத்துட்டு கஷ்டப்படுறதுல ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணணும். தப்பு செஞ்சுட்டு நான் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்குரிய தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். அதுபோல் நீங்கள் ஆஃபீஸ் போனால் தான் இந்த மாதிரி அவசரமாக செஞ்சவங்கெல்லாம் அந்த பிரச்சனை சரி பண்ண முடியும். அதனால் நாளைக்கு 7 மணிக்கு தான் ஓப்பன் ஆகும். அது வரைக்கும் தயவுசெய்து யாரும் எப்போ வரும் எப்போ ஓப்பன் ஆகுன்னு யாரையும் கேட்டு தொந்தரவு பண்ணாதீங்க. டைம் சேவர் நாளைக்கு ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன், அதை பார்த்து நீங்கள் உங்களுடைய டைம் சேவர் எதுவோ அதை சூஸ் பண்ணலாம். 2 ஸ்டாரோ 4 ஸ்டாரோ 8 ஸ்டாரோ சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 முறை 2 முறை யோசனை பண்ணுங்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டார் தான் அவங்களுக்கு தேர்ந்தெடுக்கணும் ஆசை இருந்திருக்கும், ஆனால் 8 ஸ்டார் எடுத்திருப்பாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேட்பாங்க, நான் 2 ஸ்டார் எடுக்கலாமா, இப்போ மாற்றலாமான்னு. சில பேர் 8 ஸ்டார் எடுக்க வேண்டிய சூழல் இருக்கும், ஆனால் அவங்க 4 ஸ்டார் எடுத்திருப்பாங்க, அதுக்கப்புறம் மாற்றலாமா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி மாற்றவெல்லாம் முடியாது. நீங்கள் ஒன்ஸ் தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் நீங்கள் மாற்றணும்னு நினச்சா அடுத்த மாதம் ஒரு க்ரௌனை கொடுத்துட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். மாதம் கூட நீங்கள் சேஞ்சஸ் பண்ணலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் மாதம் ஒரு க்ரௌனை கொடுக்கணும். அதுக்கு உங்களால் முடியுமா அப்படின்னு பாருங்கள். டைம் சேவர் தேர்ந்தெடுக்கும்போது 100% கவனமாக இருங்க. எந்த பட்டன் மேலே கை வைக்கிறோம், எது ப்ளூ கலராக மாறுது, வேணுமா வேணாமா, 2 ஸ்டாரா 4 ஸ்டாரா 8 ஸ்டாரா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா சப்மிட் கொடுங்க. அது நைட்டு 12 காலையில் 6 மணி வரைக்கும் டைம் சேவர் அங்கேயே தான் இருக்கும், எங்கேயும் போகாது. சரிங்களா? அதனால் யாரும் அவசரப்பட்டு தப்பு பண்ண வேணாம். 12ஆம் தேதி மாலை 7 மணிக்கு மேலே டைம் சேவர் ஓப்பன் ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். மேலும் பழைய நபர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கால் பண்ணலாம். உங்கள் சந்தேகம் எதுவாக இருந்தாலும் தீர்த்து வைக்கலாம். மேலும் புதிய நபர்கள் மைவி த்ரெட்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, ஃபோன் நம்பர், மாவட்டத்தின் பெயர், பின்கோடு டிஸ்பிளேவில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களை ஃப்ரீயாக மைவி த்ரெட்ஸில் இணைத்து விடலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களே நினச்சிங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளை ஒரு புதிய மை வி ட்ரேடர்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.